மறக்கவில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வந்துட்டு எல்லா மசாலாவையும் வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தக்காளி பழம் 3 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காவையும் நல்லா சேர்த்து மசாலாவோட வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொடி ஐட்டத்தையும் இதிலே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மீன் குழம்பு மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். மீன் வந்துட்டு தவா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மீன் வறுவல் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இதை மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை கழுவி வச்சுருக்க மீனில் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இது போல் கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் போல் அப்படியே விட்டுறலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலோட இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலாவை தாளிப்பில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு குழம்பு வந்துட்டு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு அந்த பாத்திரத்தில் லைட்டாக அலசிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு குழம்பு வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் வந்துட்டு பாறை மீன் வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் உடஞ்சிராமல் லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு மீன் தவா ஃப்ரை பார்க்கலாம். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வாசனைக்காக கருவேப்பிலை வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா போட்டு கலந்து வச்சுருக்க மீனை வந்துட்டு தோசைக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு 2 சைடும் திருப்பி வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இப்போ வந்துட்டு மீன் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சுட சுட சாதத்தில் பாறை மீன் குழம்பு, பாறை மீன் ஃப்ரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கையிலே டெம்ப்டிங்காக இருக்குது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்களே இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி உங்களை.